வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். முருகா, முருகா, என்னங்க நில்லுங்க. நர்மதா, நீ போய் சுத்தி போடுறதுக்கு எலுமிச்சம்பழமும் சூடமா எடுத்துட்டு வாமா. இந்தாங்க. நீயே சுத்துமா. இந்தாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்த உயிர் கண்டம் அந்த ஹாஸ்பிட்டலோட போகட்டும். இனிமே நீங்க 100 வருஷம் கை கால் சுகத்தோட வாழணும். எல்லா திருஷ்டியத்தோட போகட்டும். போமா. வாங்க தாத்தா, வாங்க. என்னங்க அப்படியே உள்ள போய் படுங்க. வேண்டாமா, அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கனே. பார்த்து உட்காருங்க. இருக்கட்டும்மா. வீடெல்லாம் போட்டது போட்டபடி அப்படியே விட்டுட்டு போயாச்சு. 2 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையா எடுத்து செய்ய ஆரம்பிங்க. ரங்கி, இந்தா. யோ, மரியாதையை எடுத்துட்டு போயிடு. எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது. போய இங்க இருந்து. ஏண்டி, இவன் நம்ம கூட தானே வந்தா, அதுக்குள்ள எங்க போய் இவ்வளவு பெரிய அப்பளத்தை புடிச்சிட்டு வந்திருக்கான்? பா, என்னப்பா நீங்களும் சிரிக்கிறீங்க? கோவிச்சுக்காதம்மா, உன் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. சாடிக்கு ஏத்த மூடி, அப்பளத்துக்கு ஏத்த பப்படம், அதை நினைச்சேன், சிரிச்சேன். போதும்பா. யோ, நீ இன்னமும் இங்கே நின்னுட்டு இருந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போய இங்க இருந்து. போன்னு சொல்றல. போய் தொலைங்கறல. சும்மா வந்து. பாட்டி, அப்பா அப்பளத்தை கொடுத்து அம்மாவை கரெக்ட் பண்றாரா? ஓகே ஓகே. ஓ பாட்டி, இதுக்குதான் அப்பளம்னு கேட்டாரா? நான் கூட ஆசையா சாப்பிடதான் கேட்டாரோன்னு நினைச்சேன். இப்ப முகத்துல வெக்கத்தை பாக்கும்போது தானே தெரியுது நீங்க ஆண்டி எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு. ஏய், அதானே பார்த்தேன். உன் வேலை தானே இது. எனக்கு எதிரா ஏதாவது பண்ணணும்னா ஆளா வந்து நிப்பல நீ. இல்ல ஆண்டி, நான் எதுவும் குடுக்கல. நான் தாத்தாக்கு திருஷ்டி சுத்தி போட வரும்போதே என் பின்னாடியே வந்து அப்பளம் வேணும்னு கேட்டாரு. நான் கிச்சன்ல இருக்குன்னு, ஆனா பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னேன். அவரு என் காதலிய நினைச்சு வெயில்ல காட்டினா போதும் தானா பொரியும் சொன்னாரு. சொன்ன மாதிரி அப்பளத்தை பொரிச்சிட்டாரு. அம்மா, இது வரைக்கும் அல்வா கொடுத்து கரெக்ட் பண்ணி பாத்துருக்கோம். இதே நம்ம புதுசா அப்பளத்தை காட்டி உங்களை கரெக்ட் பண்றாரு. வாய மூடி. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னால ஏதோ கதை இருக்கும் போல இருக்கே. நீ என்ன எடுத்து குடுக்குறியா? அம்மா டென்ஷன் ஆகிறத பார்த்தா அதுக்கு பின்னாடி நர்மதா சொன்ன மாதிரி வேற ஏதோ பெரிய கதை இருக்கும் போல இருக்கே. ஆமா, அது ஒரு பெரிய கதை. மா, கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இரம்மா. நீ வேற நேரம் கால தெரியாம.
ரங்கி ஐ லவ் யூ. யோ முதல்ல அந்த கன்றாவை எடுத்துட்டு உள்ள போயிடு. புள்ளைங்க முன்னாடி மானம் போகுது. போயா உள்ள. பாட்டி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அத பாதியிலேயே சொல்லாம நிறுத்திட்டீங்க. ஏய் என்கிட்ட வாங்கி கட்டிக்காம போக மாட்டே நீ. பாட்டி அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அம்மா கேக்குறாங்க, நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஏய் என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? உங்களை வந்த உடனே வேலையை பாருங்கன்னு சொன்னல, எழுந்துச்சு போங்கடி உள்ள. ஏய் ஏண்டி இப்படி பிள்ளைங்களை திட்டுற? பெத்தவங்க வரலாறு பிள்ளைங்களுக்கு தெரியணும். அப்பதானே நாளைக்கு உன் பேர பேத்திங்கெல்லாம் அதை சொல்லி சந்தோஷப்படுவாங்க. மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. இதெல்லாம் வரலாறா? கன்றாவி. ஏய் சும்மா இருடி. மா உங்க அம்மா இருக்காளே, அவளுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். மா கொஞ்சம் சும்மா இருமா. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தாண்டி சொல்றதே. இவ ஃப்ரெண்டு ஒருத்தி வயசுக்கு வந்துட்டா. அந்த சடங்குக்கு இவளை கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க யாருக்குமே தெரியாம சமையக்கட்டுக்கு போய் அப்பளத்தை எடுத்து தின்னுட்டா. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஒரு அப்பளம் எடுத்து தின்னது அசிங்கமா? இது ஒரு கதைன்னு இதுக்கு இவ்ளோ பெரிய பில்டப் வேற கொடுத்தீங்க. ஏய் ஒரு அப்பளம் இல்லடி, ஊரே சாப்பிடறதுக்காக சுட்டு வச்சிருந்த 4 கூட அப்பளத்தை உங்க அம்மா ஒருத்தையே வச்சு சத்தமே வராத மாதிரி ஒரு மூலையில உட்காந்து வெளுத்து கட்டிட்டா. அன்னைக்கு ஒட்டுமொத்த ஊரும் அப்பளமே இல்லாம சாப்பிட்டுட்டு போச்சு. பந்தியில ஒரு இலையில கூட அப்பளமே இல்லாம பண்ணிட்டா உன் ஆத்தா. ஐயோ ஐயோ கடவுளே. அன்னையில இருந்து இவ்வளவு ஊருக்குள்ள அப்பளம் தின்னின்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் கேட்டோட ரொம்ப சரி. அது மட்டும் இல்ல, என்னையும் அப்பளம் தின்னியாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ அதான் அப்பா அம்மாக்கு அப்பளம் பிடிக்கும்னு அப்பளத்தை காட்டி கரெக்ட் பண்ண பாக்குறாரா? அப்பளம் தின்னி டைட்டில் புதுசா இருக்கே. ரூபி இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்ன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். போதுமா உனக்கு? சந்தோஷமா? இதுங்க கிட்ட எல்லாம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறல. இனி அப்பப்போ நம்ம வீட்ல அடிக்கடி அங்கிள் கையில அப்பளத்தை பார்க்கலாம். ஹார்ட்டின் ஷேப்ல கூட அப்பளத்தை ஆர்டர் கொடுத்திருக்கேன். சொல்லாதன்னு சொன்னல. இப்ப இவெல்லாம் எனக்கு கிண்டல் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. ஆனா ஒண்ணுமா, அப்பா 30 வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் அப்பளம் மொமெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படியே போட்டனா பய உள்ள. கோத்துல கூட நீ அழகா இருக்க. இருடி.